The syllable is a unit of sound in the word. Each unit consists of the vowel sound. Example, the word water, water, 2 syllabi. பெரும்பாலும் வந்து வவ்வல்ஸை வந்து சிலபியை வந்து AEIOU வர்ற மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெர்மனண்ட்டாக பாருங்கள், பெர்மனண்ட்டு. இதில் வந்து ஒவ்வொரு சிலபிலையும் ஒரு வவ்வல்ஸ் இருக்குது. அப்போ த்ரீ சிலபி. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டு. இதில் என்டர்டைன்மெண்ட்டு. என்ல ஒரு பபிள் இருக்குது, டெரில் ஈ இருக்குது, அது மாதிரி டெயினில் வந்து ஏஐ இருக்குது, லாஸ்ட்டில் மென்ட்டில் ஒரு ஈ இருக்குது. இப்போ டெயினில் வந்து 2 வபல் சேர்ந்து வந்தாலும் அது ஒரே சிலபியாக தான் எடுப்போம். அடுத்து ஆனால் பியூட்டிஃபுல் பாருங்கள், இதில் வந்து பியூ, EAU, இது 3மே வந்து நம்மளுக்கு வபல் தான், ஆனால் அது ஒரு சிலபியாக எடுத்திருக்கோம். டி ஃபுல், இது வந்து 3 சிலபிள் வேர்டு. கியூ, இதில் பார்த்தோம்னா லாஸ்ட்டில் ஈ வந்து அது வந்து சைலண்ட்லாம் இருக்கும். 3 வபல் ஒரே தான் வந்து அது ஒரு சிலபியாக இருக்குது. கியூ வந்து ஒரு சிலபி. இதில் வந்து 2 வபல் ஒன்றா சேர்ந்து வந்தால் நம்ம ஒன்றா எடுத்துக்கணும்னு சொன்னோம். ஆனால் ஸ்வாலஜிக்கு மட்டும் அப்படி கிடையாது. ஜூ, ஓ, லா, ஜி, அந்த ஓ வந்து தனியாக வரும். அப்போ சிலபி வந்து ஸ்வாலஜிக்கு வந்து ஜூ, ஓ, ல, ஜி, 4 சிலபி. லாஸ்ட்டில் வந்து ஒரு வார்த்தையில் ஒயில் முடிந்தால் அது ஒரு சிலபியாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபெனால்டி, PA நல் டி. அப்போ வந்து இது வந்து 3 சிலபி. TYயில் வந்து ஒரு பபல் எழுத்தே கிடையாது, இருந்தாலும் அதை வந்து ஒரு சிலபியை பிரிச்சிருக்கோம். லாஸ்ட்டில் பாருங்கள், ப்ரிப்பேர், 2 சிலபி. ப்ரிப்பேர், லாஸ்ட்டில் உள்ள ஈ வந்து சைலண்ட். இதுக்கு அடுத்ததை பாருங்கள், ஒரு வார்த்தையில் கடைசியில் LY, நெஸ், மெண்டு, ION ப்ரீஃபிக்ஸ் எழுத்து வந்து அதன் முன் ஈ பபல் வந்தால் அந்த ஈயை வந்து தனியாக வந்து பிரிக்கக்கூடாது. அதாவது அந்த வார்த்தையோட தனியாக ஒரு சிலபியை பிரிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், பேர்லி பாருங்கள், பேர் லீ LYயில் முடிஞ்சிருக்கு. அந்த ஈயை வந்து அந்த LYயோட தனியாக பிரிக்காமல் பேர் தனியாக லீ தனியாக பிரிக்காங்க. 2 சிலபியாக வந்திருக்கு. இப்போ ஒரு வார்த்தையில் வந்து EDயில் முடிஞ்சுன்னா அது வந்து ஒரு சிலபியை எடுத்துக்கக்கூடாது. பாருங்கள், ட்ராப்டுன்னு கொடுத்துருக்கோமா, அதை வந்து பிடில் முடிஞ்சிருக்கு. அதை வந்து ஒரே இது தான், அதை வந்து தனியாக வந்து பிரிக்கக்கூடாது. ஆனால் இது விதிவிலக்கு உண்டு. இதில் வந்து DET, TET அந்த வார்த்தையில் முடிஞ்சால் அது ஒரு சிலபியாக எடுத்துக்கணும். பாருங்கள், அட்டண்டன்ட் இருக்கா, இப்போ அதை வந்து 3 அட்டு 10 டெடை வந்து தனியாக 3 ஒரு சிலபியை பிரிச்சிருக்காங்க. சப்போர்ட்டடு அது DET, TETயில் முடிஞ்சால் அது ஒரு சிலபியை எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், பில், ஒரு வார்த்தையின் கடைசியில் வந்து பில், கில், டில், ஃபுல், கில், கில் அந்த மாதிரி முடிஞ்சுன்னா அதையும் ஒரு சிலபியாக எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், விசிபிள், அப்போ விசிபிள், இது வந்து 3 சிலபிக் வேர்டு. எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்ப்போம். ப்ரிப்பேர், ப்ரீபேர், டைசிலபிக். பெர்மனண்ட் வந்து பெர்மனண்ட், ட்ரைசிலபிக். அஸ்ட்ரானமி, அஸ்ட்ரானமி, பாலிசிலபிக். 3க்கு மேலே வந்து பாலிசிலபிக் வேர்ட். அப்சர்வபிள், அப்சர்வபிள். இன்சைடு, இன்சைடு. ஜுவாலஜி, ஜூஓலாஜி. சர்வைவல், சர்விவல். இன்டர்னல், இன்டர்னல், ட்ரைசிலபிக். வந்து பேர்லி, பேர்லி, டைசிலபிக். ஃபில்ஹார்மோனிக், ஃபில்ஹார்மோனிக். பாலிசிலபி, சர்வைவல், சர்விவல், ட்ரைசிலபிக்.